சிமிழுக்கு தகுந்த உயிர். சரி, என்ன உயிர் இருக்கிறதுல உலகத்துல சின்ன உயிர்னு சொன்னா அதுதான் எறும்பு. கொசு. கொசையோட சின்ன எறும்பு, 2 சிற்றெரும்பு. சிற்றெரும்பு. 2 சிற்றெரும்பை விடுத்து அடிக்கிறா. அதான் பார்வதி என்ன நினைக்கிறா? என்ன நினைக்கிறா? கைலாசத்துல பார்வதி தன்னந்தனியா தவிக்கிறது போல பகவான் நம்மள விட்டுட்டு போய் நம்ம தன்னந்தனியா தனிக்கிறோம். அதே போல நம்ம சிமிழுக்குள்ள அடைக்க உயிர் தவிக்க கூடாது. அதாவது சேர்ந்து இருக்கட்டும்னு ஒரு ஆண் எறும்பு என் பெண் எறும்பு என்று சொல்லி 2 சிற்றெரும்பை தான் பிடித்து சிவன் தேவி அந்த பார்வதியோ சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தாள். சரி, முந்தான சேலைக்குள்ள காத்தடிச்சாலும் காத்து போகாத இடம். காத்தடிச்சாலும் காத்து கூட உள்ள போகாது. முந்தான சேலையில முடித்து வைத்தார். எக்குளுக்குள் சொருகி கொண்டாள் ஈசன் தேவி பார்வதி. அவ ஈசன் தேவி பார்வதியா? இந்த உயிருக்கு அந்த பகவான் படி இழக்காரா இல்லையா? ஆமா, படி இழக்க போறேன்னு சொன்னார்ல பரமசிவன். பார்வதியானவள் 8 நாளா ஆமம்மா ஈசன் எப்ப வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமான் நல்லா சுருங்கி வருது. 8 நாள் கழித்து சரி பார்வதியை தேடி படியிழந்த கலைப்போடு கைலாசத்துல வந்து பார்த்தா மௌனமா இருக்கிறா. அடியடி பெண்ணே பார்வதியே ஈசனோட வார்த்தை கேளு பகவான் இல்லா நேரத்திலே பழி மோசம் ஏதோ வந்ததுண்டா ஈசன் இல்லா நேரத்திலே இடைஞ்சல் வந்த விவரம் என்ன? பகவான் ஏன்னு கூப்பிட்டு பாக்காரு. குனிஞ்சு தமிழ் நிமிர்ந்து பார்க்கலையா? நீட்டின கால மடக்கல, தலையில ஒரு பூ வச்சாலா, நெத்தியில ஒரு பொட்டு வச்சாலா? ஐயோ வைக்கலையே. அதாவது அந்த காலத்துல எல்லாம் கணவன் மேக்கனிக்கு வேலைக்கு போயிருப்பாரு. மேல் புறத்தை பார்த்து ஏதாச்சும் வேலைக்கு போயிருப்பாரு. மேக்கனிக்கு தெக்கனிக்கெல்லாம் கருவந்தா தெங்காசியோட வச்சுக்கோங்க. மேல் திசையை பார்த்து வேலைக்கு சென்று இருக்கிறார். போனாருன்னு சொன்னா சரி, வீட்டம்மா வீட்டுல இருந்து இந்த மேல் திசையை நோக்கி காலை நீட்ட மாட்டாளாம். அவளுக்கு என்ன நிச்சயம் வந்துச்சு? கணவன் மேல பக்தி உள்ளவா. கணவன் மேல பக்தி உள்ளவா. கணவன் போன திசையை நோக்கி கால் நீட்ட மாட்டான். கீழ் திசையை நோக்கி அவர் வேலைக்கு போயிருந்தானா கிழக்க பார்த்து கால் நீட்ட மாட்டான். சரி, அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா அந்த காலத்துல. அப்படி கிடையாதா? அந்த காலத்துல உண்மையை சொல்லியிருக்கான். மேல் திசைன்னு சொன்னா மேல் திசைக்கு மட்டும்தான் வேலைக்கு போயிருக்கான். அதனால மேல் திசை நீட்டாம இருந்திருக்கா. ஆமா, இப்ப மேக்கனிக்கு வேலைக்கு போறோம்னு சொல்லி இந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் கோயில்பட்டி, கயத்தாறு, வேம்பாறு சுத்தி தூத்துக்குடி வந்து கூடி வந்திருக்கான். நிக்கான் உண்மையை சொல்லி நடந்திருக்காங்க. அதன்படி மனைவி உண்மையா இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ஜாடிக்கேத்த மூடி பொருந்தி இருக்கு. ஆமா, இப்ப ஜாடிக்கேத்த மூடி பொருந்தமுன்னா படாத பாடுபட வேண்டியிருக்குதுல்லவா? போட்டாலும் பொருந்த மாட்டேங்கல்லவா? ஆமா, சரி. அதனாலே பார்வதியை பார்த்து பகவான் கேட்கிறாரு, கேட்டிய பார்வதி, தலையாவது கொஞ்சம் சீவி முடிச்சு கட்டினானம்மா. மேலுக்கு நெத்தியில ஒரு பொட்டும் இல்லாம, தலையில ஒரு பூ இல்லாம இருக்கிறிய இந்த பகவான் இல்லாத நேரத்திலே
நேரத்தில உனக்கு பழி மோசம் எதுவும் வந்ததுண்டா சுவாமி? ஈசன் இல்லா நேரத்தில உனக்கு இடைஞ்சல் வந்த விவரம் என்ன? இடைஞ்சல் வந்த விவரம் என்ன பார்வதி? கடவுள் இல்லாத நேரத்துல உனக்கு எது கஷ்டம் எது வந்துச்சா சுவாமி? அத்தான் இன்னைக்கு படி இழக்க போறேன்னு சொல்லி நீங்க பூலோகத்துக்கு போனீங்க. ஆமா பார்வதி. எல்லா மக்களுக்கும் படி இழந்தீர்கள் ஆண்டவா. ஏ அம்மா பார்வதி, என்ன இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழந்தேன் அல்லவா? இல்லை ஆண்டவா, அம்மா என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது. அம்மா பார்வதி, என்ன? கருவுக்குள் இருக்குமே சிசு, அந்த சிசுவுக்கும் படி இழந்து. அப்படியா? புளிய முத்துக்குள்ள இருக்குமே புழு, அந்த புழுவுக்கும் படி இழந்து. ஆமா, மாங்கொட்டையில இருக்குமே வண்டு, அந்த வண்டுக்கும் படி இழந்தேன். கற்குள் இருக்குமே தேரை, அந்த தேரைக்கும் படி இழந்தேன். உலகத்தில் ஆணுக்கும் படி இழந்தேன், பெண்ணுக்கும் படி இழந்தேன், அரசனுக்கும் படி இழந்தேன், ஆண்டிக்கும் படி இழந்தேன். அம்மா அதனாலே எல்லா மக்களுக்கும் படி இழந்தேன். இருந்தாலும் உன்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்குன்னு சொல்லுகிறியே. சரி, இருக்குன்னு சொன்னா போதாதல்லவா? எடுத்து காட்டம்மா. ஏமனா காதால் கேட்பது போய், வாயால் பேசுவதும் போய். படைச்ச பகவானுக்கு தெரியாதா? சரி, யார் யாருக்கு எப்ப எப்ப எவ்வளவு படி இழக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? சரி, இருந்தாலும் அந்த பார்வதி பார்த்தா என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியாக இருக்கிறதென்று ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் சிவளை மல்ல திறப்பாளோ, சிவளை மல்ல திறப்பாளோ, சிவளை மல்ல திறந்த போது சிற்றெரும்பு வாயதையே இளையரசி கவிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா, சுத்தி சுத்தி வருகுதையா, சூழவட்டம் ஓடுதையா, சுத்தி சுத்தி வருகுதையோ, சுத்தி வருகுதையோ, சூழவட்டம் ஓடுதையோ. சுத்தி சுத்தி வருகுதையா, சூழவட்டம் ஓடுதையோ. பார்த்தால பார்வதியோ, ஆண்டவனே பகவானே, அடியால் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும், சிறியால் நான் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். பார்வதி பார்த்தா இந்த முந்தான சேலைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்கா பத்தியா, அது அப்படி லைட்டா உருவி உள்ள இருந்த சிமுளை திறந்து பாக்குறா. எப்படி இருக்கு? உள்ள இருந்த சிற்றெரும்பு வாயதிலே திணையரிசி கவி கொண்டிருக்கிறது. திணையரிசி கவி கண்டா, கவி கண்கிறாள். ஐயோ பார்வதி, திணையரிசியை கவி கொண்டு பகவானுடைய காலை சுத்தி சுத்தி வருகிறது. சுத்தி சுத்தி வருகிறது. பார்வதி அப்படி பயந்து போய் நிக்கிறா. யாமடுகளே, என்ன சுத்தம் உள்ள நெஞ்சுதான் குரு குருங்குமா. என்ன காத்தடிச்சாலும் காத்தே உள்ள போக கூடாத இடத்துல எறும்பு பிடிச்சு அடைச்சு வச்சோம். அந்த எறும்புக்கு 8 நாள் கழித்து இந்த எறும்பு வாயிலே திணையரிசி இருக்குன்னு சொன்னா இந்த பகவானுடைய மகிமை தானே. 8 நாள் கழிச்சு அந்த எறும்பு உயிரோட இருக்கிறது ஆச்சரியம், பெரிய விஷயம். அதோட வாயில திணையரிசியை கண்வி கொண்டு போகிறேன்னா அப்ப படைத்த பகவானின் மகிமை எப்பேற்பட்ட மகிமை. அப்போ கணவனுடைய மகிமை. ஐயோ, இதை போய் நாமல் பரிசோதனை செய்து விட்டோம் என்று ஆண்டவா ஐயா, அடியால் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும். இந்த அரணாரே பொறுக்க வேணும். சிறியால் நான் செய்த குற்றம் ஆதி சிவனாரே பொறுக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா, வேண்டும் அல்லவா. பார்வதி தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விட்டேன் பகவான், நீங்கள் தாண்டே பொறுக்க வேண்டும். ஏய் பார்வதி, தெரிஞ்சோ தெரியாமலோன்னு சொல்லாத. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், படியலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதையும் மீறி என்ன நீ பரிசோதனை செய்திருக்கிறா. உனக்கு மன்னிப்பே கிடையாது சுவாமி. ஏன்னு கேளு. என்னமா? இந்த கைலாசம் நீதி உள்ள கைலாசம், நேர்மை உள்ள கைலாசம். ஆமா, உனக்கு ஒரு நியாயம். உன் பிள்ளை இருக்கானே பிள்ளையாரு, சரி, அவருக்கு ஒரு நியாயம். ஆமாம்மா. இன்னொரு பிள்ளை இருக்கானே வேல்முருகன், ஆமா, அவருக்கு ஒரு நியாயம். இந்த அண்டர்களுக்கு ஒரு நியாயம், தொண்டர்களுக்கு ஒரு நியாயம், தேவர்களுக்கு ஒரு நியாயம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியாயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நியாயம். இவனுக்கு ஒரு நியாயம்னா அதே நியாயம் தான் உனக்கு. அதனாலே பார்வதியை பார்த்து பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அம்மா பார்வதி, தாயே பார்வதியே, செப்புக்குள் இருந்தாலும் சரி சிவனுக்கு தெரியாத மாயம் இல்லை. அறைக்குள்ள இருந்திட்டாலும் அரணறியா மாயம் இல்லை. பாதாளத்தில் இருந்திட்டாலும் ஆமம்மா பகவான் அறியா மாயம் இல்லை பார்வதி. அந்த பரம்பொருள் அறியா மாயம் கிடையாதல்லவா? சிவபெருமானே இனி நீ சந்தேகப்பட்டு தப்பு செஞ்சிருக்க, சரி, அதனால உனக்கு ஒரு தண்டனை. சுவாமி, என்ன தண்டனை தெரியுமா? கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்க. பகவானை பிரிந்து சரி 8 நாள் பம்பையாற்றாங்கரையிலே போய் தவமிரு.
ஐயா என்ன சுவாமி 8 நாள் புரிஞ்சு இருக்கணும்னா சும்மாவா முடியும்? பார்வதி எனக்கு 8 நாள் நான் புரிஞ்சு இருக்குமேன்னு சொல்லி அதுக்கு பார்வதிக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் பகவான் நம்ம தப்பு செஞ்சிருக்கோம், தண்டனையை கொடுத்திருக்காரு. சரி, அப்ப பகவானை பிரிந்து பம்பையா கரையதற்கு வர வேண்டும் என்று ஆமன 1.5 வர ஆவணும் அம்மா. ஆதிசக்தி பார்வதி ஆமையோ என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? ஆண்டவனின் வார்த்தை கேட்ட ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் ஆண்டவனை பிரிந்து பம்பையா கரையதற்கு வர வேண்டும் என்று தான் கடந்து சாமி கண்ணன் தங்கை ஏகி வாரா பார்வதியா பம்பையாச்சம் கரையதிலே பார்வதியால் ஏகி வாரா பார்வதியா ஏகி வாரா அந்த பம்பையாச்சம் கரையதிலே ஆமம்மா பகவானின் வார்த்தை கேட்டு பம்பையாச்சம் கரையதிலே வந்து ஆண்டவனை பிரிந்து நாம தவம் இருக்க போறோம். சரி, சும்மா இருந்தா முடியுமா ஐயா? ஆண்டவனை பிரிஞ்சு தவம் இருக்குன்னா சாதாரண விஷயமா? என்ன விஷயம்? அண்ணா இருக்கிறாரே சபரிமலையில, அப்பனாகப்பட்ட சபரிமலை சாஸ்தா தர்ம சாஸ்தாவாக குடிகொண்டு இருக்கிறார் அல்லவா ஐயப்ப சாமி. அவருக்கு தவறு, அவருக்கு விரதம் இருப்பாங்க 60 நாள் 31 நாள். ஆமா, அந்த 60 நாள் 31 நாள் இருக்கதே கஷ்டமா இருக்கும். பாத்து கஷ்டம் யாமனு கேளு. என்ன தவம் இருக்கணும்னு சொன்னா 3 ஆசை இருக்கணும். 3 ஆசைகளை வருத்தா தான் தவமே இருக்க முடியும். 3 ஆசைனா சாதாரண ஆசை கிடையாது. மண் ஆசையும் இருக்கணும். மனுஷனா பிறந்தா மண்ணாசையும் இருக்கணும். ரெண்டாவது என்ன ஆசையும் இருக்கணும்? என்ன? பொன்னாசையும் இருக்கணும். பொன்னாசையும் இருக்கணும். மூணாவது பெண்ணாசையும் இருக்கணும். பெண்ணாசையும் இருக்கணும். இதுல முத சொன்னனே மண்ணாசை. ஆமா, இந்த கோயிலுக்கு லெஃப்ட் பக்கமா கடக்க மாதிரி ஒரு கிரவுண்ட். அந்த இடத்தை என் பேர்ல பட்டா முடிக்கலாலும் பிரச்சனை இல்ல. முடிக்க மாட்டாங்கயா, உனக்கு என்ன? முடிக்கலாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நாள் திசைநல பஸ் ஸ்டாண்டு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு, கொஞ்ச நாள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, தென்காசி பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட் படுத்து பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். மண்ணாசையை வெறுத்துருவேன். இந்த இடம் தான் எனக்கு அடம் பிடிக்க மாட்டேன். ரெண்டாவது சொன்னே பொன்னாசை, பொண்ணு நகநட்டு ஆசை. நான் இருக்கல, நீங்க போட்டிருக்கல கழுத்துல கொத்து சரக்கோழி கோதம ராக்கோழி வைக்கப்பெரிய மாதிரி அநியாயம் வாங்கி தந்திருக்கீங்க. அது வேங்கக்கு வழிகள்லாம் நினைச்சுக்கோ. நம்மகிட்ட இருக்கு கவரிங், மலிவான ரேட்ல இருக்கு பாத்துக்கோ. அப்பப்ப கழுத்து அரிக்கும், இல்லன்னு சொன்னா பச்சை கொடுத்துரும். அப்பம்போது இப்படி போட்டுக்கிடணும். பொன்னாசையை வெறுத்துறலாம். அடுத்து மூணாவது சொன்னனே பெண்ணாசை. பெண்ணாசையை வெறுக்க முடியுமா? மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த 3 ஆசையை வெறுத்தால் தான் முடியும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 ஆசையை வெறுத்துறலாமா? ஆமா. ஆனா பார்வதி ஆண்டவனை பிரிஞ்சு தவம் இருக்கணும்னா தவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை போல ஒரு லிங்கம் வேண்டும். ஆமா, ஏன்னா ஆண்டவனை பார்த்து சாமி கும்பிடணும் இல்லவா? கும்பிடணும். சரி, என்று என்ன செய்கின்றார்? ஆதிசக்தி பார்வதியானவள் ஆமம்மா ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை பிடித்து வைத்தாள். சேற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்தாள். முட்டளவு மண்ணெடுத்து மண்ணெடுத்த அரணாரை உடைத்து வைத்தா. சேச்சு மண்ணெடுத்தா சிவனாரை பிடித்து வைத்தா. முட்டளவு மண்ணெடுத்து 300 லிங்கம் வைத்தால். நல்லா இருக்குதா? தொடை முருகன் பொட்டடி வள்ளி மாதிரியே இருக்கு.
தொடையளவு மண் எடுத்து 90 லிங்க வைத்து 90 லிங்க வைத்து ஆண்டவனை பிரிந்து எப்படி தவம் இருக்கிறா எப்படியம்மா ஏ சுவாமி அரணே நல்ல அரணே என்று செய்து வாராய் சிவனை நல்ல சிவனை என்று சிவத்தவம் செய்து வாராய் பகவானை நோக்கியல்லோ பகவானை நோக்கியல்லோ பாரதவம் செய்து வாராய் பகவானை நோக்கியல்லோ பகவானை சாமி கட்ட உள்ளை தான் நோக்கியல்லோ நோக்கியல்லோ தவம் அது செய்து வாராய் அந்த புள்ளை தான் நோக்கியல்லோ நோக்கியல்லோ ஆண்டவனை பிரிந்த பார்வதி அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா மாலா இல்லையா அண்ணாமலை நாதா நாளா உண்ணாமலை பாதகா பாதகா. தென்னாட்டுடைய சிவனையே போற்றி பாச்சி பாச்சி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்னைக்கே போச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாய வாய என்று இந்த சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் 5 எழுத்து மந்திரம் சிவபெருமானின் தந்திரத்தை சொல்லி உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படியா? ஆமோ ஆமோ என்று இந்த பார்வதி ஆண்டவனை பிரிந்து எத்தனை நாள் தவம் இருந்தார் எத்தனை நாட்களாக ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா கிடையாது கிடையாது 8 நாளாக அப்பா என்ன 8 நாள் கணவன் இல்லாம பார்வதி படுற கஷ்டம் இருக்கிறதே கஷ்டம் ஆமா அந்த வேதனை இருக்கே அந்த வேதனை சொல்ல முடியாதுல்ல பகவானை பிரிந்து 8 நாள் தவம் இருக்கிறார் சரி பகவானுக்கு எண்ணம் பூரா அந்த பார்வதிக்கு மேல சரி உடனே பார்த்தார் ஆமா ஆண்டவன் இந்த பார்வதி என்ன செய்யறாளோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆமாமோ எங்கே வருகிறார் தெரியுமா இங்கேம்மா வருகின்றார் கைலாசம் தான் கடந்து தான் கடந்து கரை கண்டரும் ஏகி வாரா கடந்து கடந்து அவன் கைலாசம் தான் கடந்து கரை கண்டரும் ஏகி வாரா அம்பையாச்சா கரையதீரே பகவான் வாராரே ஏடி பெண்ணை பார்வதியே ஈசனோட வார்த்தை கேட்டு எந்தனையும் தான் நினைத்து எதற்காக தாம் இருந்தான் என்று ஈசன் கேட்ட போது என்று ஈசன் கேட்ட போது அதை ஏது சொல்வா பார்வதியா என்னை இது கேட்டபோது கைலாசத்திலிருந்து பார்வதி இருக்கக்கூடிய இடம் சரி பம்பையாற்றாங்கரையத்திற்கே வந்தார் பகவான் பகவான் வருகிறார் ஏ பார்வதி பார்வதின்னு கூப்பிட்ட குரலுக்கு பார்வதி எப்படி இருக்கா தெரியுமா எப்படி இருக்க 8 நாள் கழிச்சு கணவனை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல அத்தானேன்னு ஓடி வந்தா பாதத்துல விழுகிறா ஏ பார்வதி அப்படியே கண்ணீர் மெழுக ஆ, ஆண்டவா பிள்ளைக்கு நிறைய அனுபவம் இருக்கும் போலய்யா ஆண்டவா ஏன்னா பல நாள் பார்க்கல பத்தியா பார்வதி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன புரிஞ்சு நீ 8 நாள் தவம் இருந்திருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும் என்றால் கேளு இந்த ஆண்டவன் உனக்கு தாரேனம்மா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி நினைக்கிறா. எழுத்து வீட்டுக்காரி மாதிரி 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை காட்டுறோமா? அப்படிலாம் கேட்க மாட்டாயா. ஆண்டவன் நினைச்சாரு பெண்ணா பிறந்தவும் 3 முழம் மல்லிகைப்பூ கேட்க போறா, சரி இல்லனா ஒரு 4000 வரைக்கும் பட்டு சேலை கேட்க போறா, கோயில் கொடைக்கு சாம கொடைக்கு கொஞ்சம் நகை நட்டு திருப்பி கேட்க போறா, திருப்பி தர கேட்க போறா. சரி இல்லனா ஏத்த வீட்டுக்காரி 5000க்கு எடுத்துப்பா, நம்ம 5001 ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினைக்க போறோம். கண்டிப்பா அப்படின்னு பகவான் நினைச்சாரு. லேசா எடை போட்டாரு. அப்படி பேர போட முடியுமா? பார்வதி நினைக்க பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்து கொப்பை, முருங்கை கொப்பை பிடிச்சா முறிஞ்சிரும் பாத்துக்கோ. அப்ப பார்வதி நினைக்கிறா, என்ன நினைக்கிறா, என்னையே பிரிஞ்சு 8 நாள் தவம் இருக்க வச்சாருல இந்த பகவான். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்தாரு. ஆமா, இப்படிப்பட்ட ஈசன்ட்ட இந்த உலகத்திலே யாரிடமும் இல்லாத வரத்தை நாமல் கேட்க வேண்டும். ஆதிசக்தி பார்வதி இந்த உலகத்திலே யாரிடமும் இல்லாத வரத்தை கேட்க வேண்டும் என்று பார்வதி கேட்கிற ஆண்டவனிடத்திலே என்ன கேட்கிறா தெரியுமா? கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா, கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா, புருஷன் இல்லா பிள்ளையது புத்திரனை எனக்கு வேணும், புருஷன் இல்லா பிள்ளையது புத்திரனை எனக்கு வேணும், ஆளன் இல்லா சாமி பிள்ளையது
செல்வம் வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை செல்வம் வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட ஒரு மதல வர வேணும் சுவாமி. எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரை வேணும் என்றாள். புருஷன் இல்லாத பிள்ளை வேணும் ஐயா. நான் எங்க போவேன்? புருஷன் இல்லாத பிள்ளை நான் எந்த பிள்ளையை தூக்கிட்டு வரேன்? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆளன் இல்லா ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும்ங்கறா. ஐயோ கொடுமை. அதான் இந்த உலகத்துல யாரிடமும் இல்லாத வரம்னு சொன்னா அதான் கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை, அவ்விதமான கொடுமை, பார்வதியின் கொடுமை. கனவுல இல்லாத கை குழந்தை கலி உலகில் கிடையாது. அதுவும் 8 நாளைக்குள்ள வேணும்னு கேக்குறீங்க, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எப்படி இருக்கும்? இப்ப நேரா போய் திசையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளை தூக்கிட்டு வந்தோம்னு வெச்சுக்கோ, அதுக்கு எப்படி ஒரு அப்பா இருக்கும்? அது கணவனுக்கு பிறந்ததா இருக்கும். எப்படிதான் பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் கணவன் இல்லாத கை குழந்தை கலி. பார்வதி புளு புளுங்காதடி, உனக்கு 2 பிள்ளை தந்திருக்கிறனே. ஆன மாதிரி ஒரு பிள்ளை, சரி அழகா ஒரு பிள்ளை தந்திருக்கு சுவாமி. 2 பிள்ளைகள் தந்தீர்கள், வாசவன் தான் மூத்த பிள்ளை இருக்கானே. பிள்ளையாரு அவன் இருக்கிறானே விநாயக பெருமா. ஆமா, தாய போல பெண் கேட்டு. ஓ தாய போல குணம் வேணும். அப்ப அம்மா மாதிரி அழகா இருக்குன்னு அர்த்தமா? இல்லையா? தாய போலன்னு சொன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே தாய போல இருக்கணும். அப்படி அவனுக்காவது பொண்டாட்டி கிடைக்குமா? இந்த உலகத்துல இன்னும் கிடைக்காது. கிடைக்கல. சரித்திரமே பிரட்டி போட்டாலும் தாய போல பெண் கிடைச்சா அந்த உலகத்துல அதை விட நிம்மதி எதுவுமே கிடையாது. கிடையாது. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தெரியும் தான் பிள்ளை எப்படி பார்க்கணும்னு சொல்லி. அதே போல தாரம் வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னா உலகத்துல சண்டை சச்சரவு இருக்குமா? இருக்குமா? கிடையவே கிடையாது. அதே போல பெண் வேணும்னு இந்த பிள்ளையார் இருக்கிறாரு. அதே போல பூலகத்துல எங்கெல்லாமோ அமர்ந்திருக்கிறாரு விநாயக பெருமாள். குளத்தாங்கரையில, கிணத்தாங்கரையில, இப்ப பீடி கடையில எல்லாம் இருக்காரு நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல இளைய பிள்ளை இருக்கிறாரே வேல் முருகன். மூத்த பிள்ளையாவது பரவாயில்ல, தாய போல பெண் வேணும்னு போயிருக்கா. வேணும்னு தான் அவர் போயிருக்காரு. இளைய பிள்ளை இருக்கானே வேல் முருகன், அவர் ரெடி பண்ணியாச்சு. ஆமா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி 1க்கு 2 கெட்டிக்கிட்டு 2 கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு 1க்கு 2 தான் வள்ளி தெய்வான 2 குழந்தைகள் இருந்தும் எனக்கு ஆபத்துக்கு உலகருக்கு ஒரு குழந்தை. என் பக்கத்திலே கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை ஒன்று வேணும் ஐயா. வேணும் சாமி. என் மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை செல்வம் வேணும் என்றோ. ஏ சீமத்தோரையே எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்கணுமே என்று பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறா. சரி ஏ பார்வதி, இந்த உலகத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் 10 மாதம் இப்படி இருக்கும் என்று பகவான் சொன்ன போது, இருந்தாலும் பார்வதி பிடிவாதத்தோடு இருக்கிறாள் அல்லவா? எனக்கு குழந்தை வரம் வேணும் என்று பிடிவாதத்தோடு இருக்கும் பொழுது, பிடிவாதத்தோடு கேட்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான், சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமான், சிவபெருமான் அடி அடி பார்வதி உனக்கு குழந்தை வரம் வேண்டுமா? பிள்ளை வர வேணுமா? புருஷன் இல்லாத பிள்ளை வேணுமா? ஆம்பளை பிள்ளை வேணும். நான் சொல்லுத மாதிரி செய். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? கைலாச வாசலிலே, அந்த வடக்கு கோட்ட வாசலிலே, ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணலிலே, அங்க தூண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரியும் அம்மா. அந்த சுடர் விளக்கு முன்னாலே 2 காலம் மண்டி போட்டு நல்லா ஞாபகம் வச்சிருக்க. 32 தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா. எரியும் அம்மா. அப்படி சுடர் விளக்கு எரியும் போது ஆமம்மோ 2 காலையும் மண்டி போட்டு முந்தானை ஏந்தி நில்லு. முந்தானை ஏந்தி நின்னு கண்ண 2 மூடி கரைக்கண்டருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அம்மா என்று ஆண்டவன் சொன்னபோது, ஆதிசக்தி பார்வதியானவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? இங்கு வருகிறா. வாருங்க. அந்த ஆதி வெள்ளி கையிலே வடக்கு கோட்டை வாசலிலே, ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணதிலே, தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிகிறதல்லவா? 2 காலம் வண்டி போட்டு முந்தானை ஏந்தனா, கண்ண 2 மூடி கடவுளுடைய நாமத்தை உச்சரித்தா.
கடவுளாகப்பட்ட சிவபெருமானை நாமத்தை ஆண்டவன் பார்த்தார். சரி, இந்த பார்வதிக்கு நாம பிள்ளை வரத்தை கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் அல்லவா? தூண்டாத அந்த மணி விளக்கை தூண்டாத மணி விளக்கே மணி விளக்கே அப்ப தூண்டினாரே சிவபெருமான் மணி விளக்கே சிவபெருமான் இந்த பார்வதிக்கு நாம பிள்ளை வரத்தை கொடுக்கணும். பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த தூண்டாத மணி விளக்க லைட்டா தூண்டிட்டார். எப்பா கொடுக்கலாமா? எப்படி குழந்தை வரத்தை? அப்பவும் பாரு பகவான் வந்து கை வைக்க போய் தான் அந்த பிள்ளை. ஆண்கள் இல்லாத குழந்தை அகில உலகத்துல கிடையாது. அதான் சொல்லிருக்கான், கணவன் இல்லாத குழந்தை கை உலகத்துல இல்ல, கலியும் கிடையாது அல்லவா? புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே பார்த்தால் அம்மை பார்வதி, அம்மை பார்வதா தேவியா தூண்டாத மணிவிளக்கை ஆண்டவன் தோண்டிய போது முத்து போலே 3 சுடர் முந்தானையில் மொழு மொழுன்னு விழுகிறது. அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள், பார்வதா தேவியானவள் ஆண்டவன் தெரிய தூண்டும் போது முந்தானையிலே முத்து முத்தா 3 சுடர் வந்து விழுகிறது. முத்து 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 மொந்து மொந்துன்னு விழுது. மடி கணக்கு வெயிட். வெயிட் இருக்கானா? அங்க முடியல. 35 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். இல்லப்பா, பிள்ளை 35 கிலோல இருந்தா சரி வாவியமா இருக்காது. யாமடி கழுத்தா என்ன? நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ தெரியுமா? எப்படி? 4.25 கிலோ இருந்தேன். நீ பண்ணி மாதிரி இருக்க. ஓ அப்படி சொல்லாத. நான் பிறக்கும் போது 4.25 கிலோ இருந்தேன்னு சொல்லி அப்ப எல்லாரும் கண்ணு போட்டிருப்பாங்களே. நர்சு பூரா எங்க அம்மா பார்த்து சீம தோரைய அவ்வளவு கோபமா இருக்கு. இப்ப பார்த்தானா 10 பேர் ஓடிடுவான். இன்னும் 1 மாசத்துல பாரு வரும்ல திருப்பி சிங்கம் மாதிரி. யாமடி கேளு பாத்துக்கோ. என்ன அந்த காலத்துல குழந்தை பிறந்திருக்கு 5 கிலோ 6 கிலோ 4 கிலோ 3 கிலோன்னு. ஆமா, இப்ப குழந்தை பிறகு எப்படி 150 கிராம். அந்த தெளிவாக்கும் போது எப்பமா பிள்ளை எட்டாம் போதே பார்க்கும்